கவி யாத்திரை. கவி எங்கே இருக்குது அப்படின்னா, அது பத்தனந்திட்ட ஜில்லால இருக்குங்க. ராணிங்கிறது கிளம்புனோன பத்தனந்திட்ட ஜில்லாலேருந்து அந்த மலை வந்து ஏற்றம். சபரிமலை இருக்கக்கூடிய சரௌண்டு தாங்க. அதே பத்தனந்திட்டாக்குள்ளே தான் இருக்குது இந்த கவிங்கிற இடம். கவி வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட் சைட்டுங்க. அதனால் இங்கே வந்து அந்நியர்களுக்கு யாருமே அனுமதி கிடையாது. அதனால் வந்து இங்கே வந்து ஆன்லைனில் வந்து புக் பண்ணிட்டு தான் உள்ளே போனோம். அதுவும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கேரளா வாகனங்களை மட்டும் தான் அனுமதி கொடுக்குறாங்க. அங்கேருந்து பத்தனந்திட்டாலேருந்து பஸ்ஸு வந்து கவிக்கும் போகக்கூடிய பஸ்ஸுகள் இருக்குது. அதாவது வண்டி பெரியாருக்கு போகிற பஸ்ஸு இருக்குது, கவர்மெண்ட் பஸ்ஸு. 1, 2 பஸ்ஸு தான் இருக்கும். அதேமாதிரி வண்டி பெரியார்லேருந்து இங்கே பத்தனந்திட்டா வரக்கூடிய பஸ்ஸு ஒரு பஸ்ஸு இது மட்டும்தான் இருக்குது. இது வந்து ஒரு பஸ்ஸு போனோம்னா ஒரு பஸ்ஸு வர்றதுக்கான வழி வந்து ரொம்ப வழி தடம் வந்து ரொம்ப சின்ன தடம். போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையான அற்புதமான காட்சிங்க. அந்த மரம் செடி ஜில்னஸ்ஸு எல்லாம் ஒரே ஒத்தடி பாதை மாதிரி ஒரு ரோடுங்க. அது ஒரு 50 கிலோமீட்டர் மட்டும் ரோடு நல்லாயிருக்கும். ஒரு 50 கிலோமீட்டர் ரோடு ரொம்ப மோசமாக இருக்கும். மொத்தம் வந்து வண்டி பெரியார் வரைக்கும் 100-110 கிலோமீட்டர் அங்கேருந்து பத்தனந்திட்டாலேருந்து. ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாலக்காட்டில் கிளம்புனா 10 மணிக்கு கிளம்புன பஸ்ஸு இங்கே அங்கமாலி வழியாக போய் அங்கமாலிலேருந்து அங்கேருந்து அப்படியே வந்து மலை ஏற ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படியே போனோம்னா ராணிங்கிற இடத்துக்கு வர்றாங்க. ராணியில் வந்ததுக்கப்புறம் அங்கே ஃப்ரெஷ்அப் பண்ணுறதுக்கு ரூம் கொடுத்துட்றாங்க. ரூமுக்கு வந்து ஒரு ஆளுக்கு 100 ரூபா வாங்குறாங்க. ஒரு 5-6 பேர் ஒட்டுக்க ரூமில் வந்து இது பண்ணுறாங்க. நாங்கள் போன ட்ரிப்பில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 35-37 பேர் பக்கம் வந்தாங்க. அப்போ இவங்களுக்கு எல்லாமே கூப்பிட்டு தான் போனாங்க. அங்கே ரூம் அரேஞ்ச் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து 4 மணிக்கு ராணியில் வந்ததுக்கப்புறம் நாங்கள் ஃப்ரெஷ்அப் ஆகி 6 மணிக்கு நாங்கள் கிளம்பி போனோம். அங்கே போய் பத்தனந்திட்டா போனதுக்கப்புறம் ஒரு குட்டி பஸ், மினி பஸ் மாதிரி ஒரு பஸ்ஸுங்க. பஸ்ஸெல்லாம் ரொம்ப மோசமாக தான் இருக்குங்க. ரொம்ப சூப்பர்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா கேரளா கவர்மெண்ட் வந்து இதுக்கு முன்னுரிமை கொடுத்தோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இன்னும் தன்னோட டூரிஸ்ட் வளத்தை இன்னும் பெருக்க முடியும். ஆனால் அந்த மாதிரி எதுவும் பண்ணாமல் அந்த பழைய கேஎஸ்ஆர்டி பஸ் வச்சு நமக்கு இது பண்ணிகிட்ருக்காங்க. எங்களை கூப்பிட்டு போனது வந்து சூப்பர் டீலக்ஸ் பஸ்ஸுன்னு சொல்லுவாங்க. ஓரளவுக்கு பஸ்ஸு நல்லா இருந்துச்சு. அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அங்கேருந்து பத்தனந்திட்டா வரைக்குமே நல்லா இருந்துச்சு பயணம். அதுக்கப்புறம் தான் குட்டி பஸ்ஸாக மாறிடுச்சு. அந்த பஸ் என்ன பண்ணால் அப்படியே கூப்பிட்டு போய் நம்மளை வந்து அந்த ஒவ்வொரு 5 டேம் இருக்குங்க அங்கே. கவியார் டேமு, கொச்சி பம்பா டேமு, அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு 5 டேம் அங்கே இருக்குது. 5 டேமும் காட்சி அளிக்கிறாங்க. மரங்கள்லாம் விசித்திரமான மரங்கள் நிறையா இருக்குது. செடிகள், மரங்கள். அப்புறம் போகிற வழியில் மிருகங்கள்லாம் நிறையா பார்த்தாங்க. யானைகள், யானை கூட்டங்கள், அப்புறம் வந்து காட்டு எருமை, மர அணில் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. பெருசாக இருந்துச்சு. மர அணில் மரத்தில் பார்த்தோம். எல்லாமே பார்த்தோம். எங்களுக்கு முன்னாடி இந்த 2 கார் போச்சுங்க. ஒட்டுக்காதும் கூட்டாக தான் போகுது. ஏன்னா கூட்டமாக அந்த ரோட்டில் யானைகள் வந்துச்சுன்னா ரொம்ப இதாக போயிடும். அதனால் வந்து அப்புறம் சாப்பாடு வந்து மதிய சாப்பாடு எங்களோட பேக்கேஜில் வந்து கவர் ஆகுதுங்க. மதிய சாப்பாடு வந்து போட்டுறாங்க. ஏன்னா இது பேக்கேஜ் வந்து 2 நைட்டு ஒரு பகல்னு சொல்கிறாங்க. வந்து தங்குறதுக்கு ரூமும் அதுக்கு வந்து அரேஞ்ச் நம்ம பணம் கட்டி ஆகணுங்க. அப்புறம் வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு போகிறது. அப்புறம் படகு சவாரி கூப்பிட்டு போகிறாங்க. அந்த குட்டவஞ்சி சவாரின்னு சொல்லுவாங்க. அது நம்ம பரிசலில் போகிற சவாரி தான். அது வந்து ஒரு பேக்கேஜ் 4 பேருக்கு 600 ரூபா வாங்குறாங்க. அதை அவங்களே கட்டிடுறாங்க. அதனால் அந்த செலவெல்லாம் கிடையாது. இடமே பார்த்திங்கன்னா ரொம்ப குறுகலான ரோடுங்க. ஒரு பஸ்ஸு வந்து குறுக்க வந்துச்சு பாருங்கள். இங்கேருந்து இங்கே பத்தனந்திட்டாலேருந்து ஒரு பஸ்ஸு, இங்கேருந்து வண்டி பெரியார்லேருந்து ஒரு பஸ்ஸு வந்துச்சு. அந்த பஸ்ஸு வந்து வரும்பொழுது அது ரெகுலர் சர்வீஸுங்க. இப்போ நம்மளது வந்து போகிறோம். இடைஞ்சலாக வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வழி விட்டு தான் இது பண்ணாங்க. இதுவும் தரை மட்டத்துலேருந்து பார்த்திங்கன்னா கடல் மட்டத்துலேருந்து 3400 அடி உயரத்தில் இருக்கும்.